மக்களை வணக்கம். நான் உங்கள் கோடங்கி. தமிழ்நாடு அரசியல் களம் பரபரப்பான கட்டத்தை நோக்கி அடுத்தடுத்து நகர்ந்துகிட்டே இருக்கு. திமுக அணியில இன்னும் கூட்டணி பேச்சுவார்த்தையை தொடங்குவதற்கான காலக்கெடு எதுவும் இல்லை. அவங்க இன்னும் ஆரம்பிக்கவே இல்லைன்றாங்க. உண்மைதான், திமுக கூட்டணி பேச்சுவார்த்தை தொடங்கலை. ஆல்ரெடி எல்லாமே அந்த கூட்டணியில் இருக்காங்க. காங்கிரஸ் வெளியே போயிடும்னு ஒரு சாரார் ரொம்ப நம்பிக்கையோடு இருக்காங்க. ஒருவேளை காங்கிரஸ்ல இருக்கிற புல்லுரிகள் யாருன்னா நம்ம இந்த பிரவீன் சக்கரவர்த்தி, இந்த வீணா போன வேலுச்சாமி, அப்புறம் ஜோதிமணி, இந்த மாதிரியான நபர்கள் மூலமாக ஏதாவது ஏழரையை கூட்டிட்டு அங்க காங்கிரஸ் கட்சியை பிச்சுட்டு வெளியில போனோம்னு சொன்னா காங்கிரஸ் 1996 நடைபெற்றது போன்ற ஒரு சூழ்நிலையை உருவாக்கி இரண்டாக காங்கிரஸ் உடைஞ்சிரும். ஒரு சாரார் திமுகவுடன் நிற்பாங்க, இன்னொரு சாரார் வேறு எங்கேயோ அவங்களுக்கு பிடிச்ச இடத்துக்கு போவாங்க. ஆனா அங்க போனா ஜீரோ, ஜெயிக்க முடியாதுன்னு தெரியும். அதனால என்ன நடக்க போகுதுன்றது தெரியல, அது பொறுத்து இருப்போம். இதுக்கடையில அதிமுகவுடைய கூட்டணி கதவுகளும் க்ளோஸ் பண்ணப்பட்ட நிலைமையில தான் இருக்கு. எப்போ வேணாலும் பாஜக கதவு திறந்து வெளியே வரும் வச்சுங்க, பின்வாசல் வழியா வெளியே கூட யாரையா உள்ள கூட்டு போயிடுவாங்கன்னு வச்சுங்களேன். மெயின் கேட்டை எடப்பாடி சாத்திட்டாரு. ஏன் சாத்திட்டாரு அப்படின்னு சொன்னா, தேமுதிக காட்டுற ஆட்டம் அவருக்கு ரொம்ப டென்ஷனா இருக்கு. பயங்கர கடுப்பாயிட்டு இருக்காரு அவர். ஏன்னா காசு தரோன்னு சொல்லியாச்சு, சீட்டு தரோன்னு சொல்லியாச்சு. ராஜ்யசபா சீட்டு இப்போதைக்கு தர முடியாதுமா, எங்க கிட்ட சீட்டு கிடையாது, ஆல்ரெடி கமிட்டடு. ஏற்கனவே வாசனுக்கு ஒன்று கொடுத்தாச்சு, தம்பிதுரை எங்களுடைய சீனியரு, இருக்கிறதே எங்ககிட்ட இருக்கிறது 2 தான். உங்களுக்கு சீட்டு வேணும்னா பிஜேபி கிட்ட கேளுங்க, அவங்க வேற ஏதாவது ஸ்டேட்ல உங்களுக்கு போட்டு கொடுப்பாங்க அப்படின்னு சொல்லி முதல்ல தூது விட்டுருக்காங்க. ஆனால் பிஜேபி இப்போ அதுக்கும் அந்த கதவை அவங்க சாத்திட்டாங்க. ஏன்னா பிரதமர் வரும்போது அந்த மேடையில நீங்க நிக்க சொல்லி உங்களை கூப்பிட்டோம், அட்லீஸ்ட் நீங்க வரலனாலும் சுதீஷியாவது அமைச்சிருக்கலாம், நீங்க யாரும் வரலாம் விஜய் பிரபாகரையாவது அமைச்சிருக்கலாம். அப்ப எங்களுக்கு ஒரு பிரதமரை மதிக்கிறார்கள்னு ஒரு மரியாதை வந்திருக்கும். உங்களுக்கு வேற ஏதாவது ஸ்டேட்ல கூட ராஜ்யசபா சீட்டு நாங்க போட்டு கொடுத்துருப்போம். நீங்க வராதனால பிரதமர் அலுவலகம் கோபம் ஆயிட்டாங்க, பாஜக கடும் காட்டம் ஆயிடுச்சு, அமித்ஷா டென்ஷன் ஆயிட்டாரு, அதனால நான் என் டோரை க்ளோஸ் பண்ணிட்டேன், உங்களுக்கு வேணும்னா அவங்க கிட்ட கேட்டு பர்மிஷன் வாங்கிக்கங்கன்னு சொல்லி எடப்பாடி கதவை சாத்தி விட்டதாக சொல்லப்படுது. அப்ப திரிசங்கு சொர்க்க நிலையில தேமுதிக இருக்கு. தேமுதிக குறித்து பேசினாலே சமூக வலைதளங்க தேமுதிக குறித்து யார் என்ன கருத்து பேசினாலும் அது கருத்து சுதந்திரம் அடிப்படையில தனி மனித தாக்குதல் இல்லாம பேசினா, அப்படி பேசினா கூட சில விஜயகாந்த் நலம் விரும்பிகள்னு சொல்லுகிறவர்கள், அவங்க விஜயகாந்த் நலம் விரும்பியா இருக்க வாய்ப்பு இல்லை. ஏன்னா நான் விஜயகாந்தோட ஒரு 10 வருஷம் பழகியிருக்கேன். அதனால எனக்கு அவருடைய நலம் விரும்பி எப்படி இருப்பாங்க, அவர் டீசெண்டா இருப்பாங்க தெரியும். இப்ப இருக்கிற இந்த சில்வண்டு பயலுக கேவலமா ஆபாசமான கமெண்ட் போறது மட்டும் இல்லாம அந்த அவருடைய வாட்ஸ்அப் எண் கிடைத்தாலோ அல்லது அவருடைய தொலைபேசி எண் கிடைத்தாலோ அவருடைய ஆபாசமா பேசுறதுன்றது கேவலமா மாத்திட்டானுங்க. ஒருத்தன் பேசின ஒரு வீடியோ நான் பார்த்தேன். அதாவது திருச்சி சூர்யா ஒரு கருத்து பேசியிருக்காரு, அது அவருடைய உரிமை, அவர் பேசுற விஷயம். அவர் தவறுதலா பேசினா அதுக்கு நீங்க அதே மாதிரி நீங்க ஒரு கமெண்ட் தான் கொடுக்கணுமே தவிர நீங்க எதிர்கருத்து ஆட்டலாம், தப்பு இல்லை. ஆனால் ஆபாசமா பேசுவது உங்களுக்கு எந்த ரைட்டும் இல்லை. அவர் பேசின பேச்சு நான் பார்த்தேன், அவர் எங்கேயும் அந்த பேச்சுல ஆபாசம் இல்லை. நான் கூட தான் சொல்றேன், தேமுதிக பண பேரம் பேசுது, காசு அவங்க பணம் தான் பிரதானம், பணத்துக்காக அலையிறாங்க. விஜயகாந்தை அவங்க வைத்து வியாபாரம் தேடுகிறார்கள். இனி விஜயகாந்தை கடவுளாக்கிட்டு குரு பூஜைன்னு சொல்லி ஏமாத்துறாங்க. ஆக்சுவலா குரு பூஜை செய்ய வேண்டிய அவசியமே இல்லை. குரு பூஜைன்றது சித்தர்களாக வாழ்ந்து மறைந்தவர்கள் திருமணமே செஞ்சுக்காம கடைசி நாள் வரைக்கும் அவர்கள் மிக மிக நேர்த்தியாக நேர்மையாக இறை நம்பிக்கையோடு வாழ்ந்தவர்கள், சித்தர்களாக வாழ்ந்து மறைந்தவர்கள், தவ நிலையில ஜீவ சமாதி அடைந்தவர்களை குரு பூஜையெல்லாம் செய்யறதெல்லாம் வழக்கம். இப்ப நீங்க பசும்பொன் முத்துராமலிங்க தேவருக்கு குரு பூஜை செய்யறாங்கன்னா அப்படி இருந்தவர் தான் அவர். ஆன்மீகத்தில் அவ்வளவு ரொம்ப மிக சிறப்பாக தெளிவாக இருந்தவர். இப்ப விஜயகாந்த் நல்லவர், நல்ல மனிதர், நேர்மையாளர், காசு பண்ண மாட்டார், அதெல்லாம் கரெக்ட். ஆனா அவர் சித்தர் அவரு அல்லது ஆன்மீகவாதியா அல்லனா அவர் திருமணமே பண்ணிக்காதவரா, லௌகீக வாழ்க்கையில இல்லாதவர் அவரு? எவ்வளவு கேவலமா இருக்கு. அவரை போய் குரு பூஜை பண்றேன் என்னவோ பண்றேன்ட்டு. அப்ப இது எல்லாமே அவரை வச்சு வியாபாரம் பண்றீங்க, அவரை வச்சு நீங்க காசாக பாத்துக்கிட்டு இருக்கீங்க. இதுதான் பிரேமலதா, விஜய் பிரபாகரன், சுதீஷ் பண்ற அட்டகாசம். இந்த என்னைக்கு இந்த கும்பல உள்ள வந்துச்சு அன்னைக்கு அவருடைய பேர் இந்த மரியாதை போச்சு, அந்த கட்சி நாசமா போச்சு. இப்ப அந்த கட்சியில இருக்கிற எல்லாரும் ஜால்ரா அடிக்கிற ஆட்கள் தான் இருக்கிறாங்க. அந்த கட்சியினுடைய லெவல் ரொம்ப குறைஞ்சிடுச்சுங்க, 1% கூட இல்ல. 11வது ஆண்டுல 2011 41 இடங்களை வாங்கி 29 எம்எல்ஏ பெற்ற ஒரு கட்சி, எதிர்கட்சி அந்தஸ்துல இருந்த கட்சி, ஆட்சியை தீர்மானிக்கிற மாதிரி இருந்த ஒரு கட்சி, அப்புறம் கழுத தெரிஞ்சு கட்டரும்பாயிடுச்சு இல்ல. அதை சொன்னா உங்களுக்கு கோவம் வரும், எப்படி கோவம் வரும்? அப்ப அந்த சூர்யா குறித்து பேசின ஒருத்தர் பேசுறாரு, அசிங்கமா பேசுறாரு, ஆபாசமா பேசுறாரு.
அந்த வீடியோவையும் சூர்யா ஒரு சேனல்ல உட்காந்து பேசுவோம், அந்த வீடியோவும் போட்டார். இந்த பாருங்க, இந்த மூஞ்ச தெரிஞ்சுங்க, இந்த லட்சணத்தை, இந்த நாய் மூஞ்ச பாருங்கன்னு அந்த நாய் தான் சொல்லணும். அதை நம்ம அவன் வேற சொல்றான் கடைசியில பேசும்போது, எங்க அண்ணியார் குறித்து எவன் பேசுறாலும் அவனை வந்து நான் வந்து இப்படிதான் பேசுவேன்னா, அப்ப நீ யாருன்னு இந்த ஊருக்கு தாண்டா காமிக்கிற? எப்பவுமே நம்ம பேசுற பேச்சினுடைய வெளிப்பாடு எப்படி பேசுறோம், நம்முடைய வார்த்தை எப்படி பிரயோகம் பண்றோம், தனி மனித தாக்குதல் இல்லாம என்ன பேசுறோம். நீங்க கிளாஸ் எடுக்கலாம், அந்த கிளாஸை டீசெண்டா எடுத்தீங்கன்னா தான் உங்களுக்கான மரியாதை வரும். எப்ப நீங்க தரந்தாந்து போயிட்டீங்களோ அப்பவே உங்களுடைய தன்மை மாறி போச்சு. நீ மனுஷ ஜென்மத்திலே இல்லை, நீ வந்து கேடுகட்ட பிறவி ஆயிட்டேன்னு அர்த்தம். ஏன்னா அவர் பேசுற பேச்செல்லாம் சிலதான் பார்த்தேன் நான். சூர்யா பேசுற பேச்சு, இந்த நாயெல்லாம் வச்சுக்கிட்டு இருக்காங்க இவங்க, பல லட்சம் ரூபாய் கொடுத்து நாய் வாங்கியிருக்காங்க. அந்த நாயை பயன்படுத்துவதற்காக விஜயகாந்த் எம்ஜிஆர் கொடுத்த வாகனத்தை யூஸ் பண்றாங்க, நாய் வண்டி ஆக்கிட்டாங்க. அந்த விஷயம் அதான் அவரை சொல்ல வந்த சாராம்சம், நாய் வண்டி ஆக்கிட்டாங்க. அப்போ எம்ஜிஆரை என்ன லட்சத்துல நீங்க வைக்கிறீங்க தேமுதிக? எம்ஜிஆர் ஆசையா அன்பா ஜானகி அம்மாள் கொடுத்த அந்த வாகனத்தை நாய் ஆஸ்பத்திரி கூட்டு போயிட்டு வர ஆம்புலன்ஸ் மாதிரி யூஸ் பண்றீங்க, அனிமல் ஆம்புலன்ஸ் அப்படின்னு. இதெல்லாம் தான் அவர் அங்க சொல்லியிருப்பார். அதனால அவரை போட்டு சமூக வலைதளத்துல அடின்னு அடிக்கிறானுங்க தேமுதிக. நம்ம கூட சில விஷயங்கள் பேசும்போது நம்ம கமெண்ட்லயும் வந்து கடுமையா பேசுற நாட்கள்லாம் உண்டு. இப்ப நீங்க பாருங்களேன், இப்ப இந்த வீடியோ நான் பேசுறேன்ல, தேமுதிக பணம் பேர பண்ணுது, பணத்துக்கு அலையுது அப்படின்னு நம்ம சொன்னோம்னா கீழே உடனே வந்து கமெண்ட் 10 கமெண்ட் வரும். என்னுடைய தொலைபேசி தெரிஞ்சவங்க எனக்கே வந்து ஆடியோ, வாட்ஸ்அப் கால் ஆடியோ போடுறாங்க. நிறைய ஆடியோலாம் எனக்கு வந்திருக்கு. அதெல்லாம் வெளியே தூக்கி போடுறேன்னா உங்களுக்கு தான் அசிங்கம், அதாவது தேமுதிக தான் அசிங்கம். ஆனா ஏற்கனவே சொல்லுவேன், கமெண்ட் அடிக்கிறவங்களாம் அவனே படுத்துக்கிட்டு துப்பிக்கிறான் அல்லது கண்ணாடியை பார்த்து அவனே பேசிக்கிறான்னு தான் அர்த்தம். முதல்ல நீங்க அறிவுபூர்வமா சிந்திக்க பாருங்க. விஜயகாந்த் பேரை வச்சுக்கிட்டு இந்த அம்மா சம்பாதிக்க பாக்குது, சுத்தி இருக்கிற யாருக்கும் நல்லது பண்ண பார்க்கல, கட்சியை வளர்க்க பார்க்கல, கட்சி நாசமா போறதுதான் வழி வகுத்துட்டு இருக்கு. இந்த நேரம் ஏதோ ஒரு கட்சியில கூட்டணி சேர்ந்து கட்சியை பலமாக்கி தன்னுடைய செல்வாக்கை நிலைநிறுத்திக்கிட்டு இந்த வாட்டி அவங்க ஜெயிச்சாதாங்க கட்சி தேமுதிக, இல்லைன்னா அவ்வளவுதாங்க, அழிஞ்சிருவாங்க. அது முரசு சின்னம்லாம் கிடைக்காது, தூக்கி போயிட்டுருவாங்க, அவ்வளவுதான். இது மிக மிக ஆபத்தான கட்டத்தில் இருக்காங்க. ஆனா இதை உணர்வதற்கு கூட அவங்களுக்கு அடிப்படையில அந்த அடிப்படை புரிதல் இல்லாம இன்னும் பேரம் பேசிக்கிட்டு இன்னும் வந்து நாளைக்கு வந்துடும் காங்கிரஸ் எப்படின்னு திமுக விட்டு போயிடும், அப்போ அவங்களுக்கு கொடுத்த 25 சீட்டு வீணா தான் போகும், அங்க போய் நம்ம விட ஒரு 15 சீட்டு கேட்டுலான்னு. திமுக மிக தெளிவா இருக்கு, 6 சீட்டு வந்தா அந்த சீட்டுக்கு செலவு நாங்க பாத்துக்கிறோம், எம்பி சீட்லாம் தர முடியாது, ராஜ்யசபாலாம் தர முடியாது, தெளிவா சொல்லிட்டாங்க. இஷ்டம்னா வாயிலனா போன்ட்டாங்க. ஸோ திமுக கை விட்டுருச்சு. நான் ஏற்கனவே எடப்பாடி கதையை சொல்லிட்டேன். நான் ஒரே ஆப்ஷன் தாவேகா தான். ஏற்கனவே அதுவே வந்து ஒன்றும் தேர போறதில்ல. இது போனா என்ன ஆகும்? 0 பக்கத்துல இன்னொரு 0 தான், ஹீரோலாம் கிடையாது விஜய். அப்ப அவர் பக்கத்துல இன்னொரு 0 போட்டா இதுவும் 0. ஏற்கனவே 0.43% வாங்கின தேமுதிக இந்த தேர்தலில் அதை விட மிக கேவலமா தான் வாக்குகளை வாங்கும். ஒரு தொகுதிக்கு 1000 வாக்கு அவ்வளவுதான் கிடைக்கும். ஏன்னா இது இப்ப இருக்கிறவங்க எல்லாம் விஜயகாந்த் மீது நம்பிக்கை வைத்தவர்கள். பிரேமலதா என்ன பண்ணிட்டாங்க? கட்சிக்கு வந்து என்னத்தை சாதிச்சிட்டாங்க அவங்க? அந்நியாரா இருந்தாங்க, இப்ப அன்னையாரா மாட்டாங்க, நாங்க அன்னைன்றாங்க. அந்நியார்னு பையனும் கூப்பிடுறான், பெத்த அம்மாவா அந்நியார்னு கூப்பிடுற அதிசயம் இந்த கட்சியில தான் நடக்கும். அக்காவை அந்நியார்னு கூப்பிடுற கட்சி அதிசயம் இந்த கட்சியில தான் நடக்கும். சுதீஷோட அக்கா தானே அவங்க. ஊரை ஏமாத்துறதுக்கு இந்த வேலை. நீங்களா உங்களுக்கு ஒரு பேர் வச்சுப்பீங்க. தொண்டன் கூப்பிட்டா பரவாயில்லைங்க, பொதுச் செயலாளர் ஜெனரல் செக்ரட்டரின்னு கூப்பிட்டு பழகுங்க. பொதுச் செயலாளர் சொல்றது உங்களுக்கு என்ன கசக்குது? உறவு முறையை கொச்சப்படுத்துறீங்களே, அசிங்கமா இருக்கு அப்படின்ற வார்த்தைகள் எல்லாம் சூர்யா அந்த பேட்டியில கேட்டிருப்பார். இதுக்குதான் அவங்க போட்டு அடின்னு அடிக்கிறாங்க. அதே கேள்விதான் நம்மளும் கேட்கிறோம். இது தப்பா இருக்கு, இப்படி பேசலாமா நீங்க? இது நல்லது இல்லையே, நல்ல ஒரு அழகான ஒரு விஷயமே இல்லையே. விஜயகாந்த் நேர்மையா கொண்டு வந்து கட்டி காப்பாத்தின விஷயத்த அவர் இருந்த காலத்திலேயே உடல்நல குறைவா இருக்கும்போது இதுங்க ஏலம் போட்டு பேரம் பேச ஆரம்பிச்சிட்டாங்க. அவர் செல்வாக்கு அவர் இருக்கும்போதே குறைஞ்சிருச்சு. டோட்டலா கடன் சரிஞ்சு சீட்டு கட்டு மாதிரி ஆயிடுச்சு. திருப்பிலாம் அவங்க கட்ட முடியாது. அங்க இருந்த பெரும்பாலான 20 எம்எல்ஏ என்கிட்ட இருந்தாங்க. எந்த காலத்துல இருந்தாங்க? இப்ப யாரு இருக்கா? 2 பேர் 3 பேர் தான் கூட இருக்கிறாங்க. எக்ஸ் எல்லாமே எனக்கு நல்ல நினைவு இருக்குங்க. நான் பல முறை சொல்லியிருக்கேன், மீண்டும் அந்த விஷயத்தை உறுதிப்படுத்துறேன். ஜெயலலிதா அம்மையார் வந்து அன்றைக்கு எதிர்கட்சி செயலராக இருந்த விஜயகாந்த் அவர் அவையில் இருக்கும்போதே, ஜெயலலிதா அவையில் இருக்கும்போதே, முதல்வராக அவையில் இருக்கும்போதே வேறொரு எம்எல்ஏ ஏதோ பேச போய் அவருக்கு பதில் சொல்றதா நினைச்சுக்கிட்டு நாக்க துருத்திக்கிட்டு அடிக்க பாஞ்சவர். நம்ம அடிக்க பாயல, அந்த மாதிரியான மேனரிசம் காட்டினோடனே ஜெயலலிதாவுக்கு அது ஒரு பெரிய அவமானமா போச்சு. ஈகோ மிகப்பெரிய. நான் அவையில் இருக்கும்போதே கை நீட்டி பேசி நாக்க துருத்திக்கிட்டு பண்ணார் இல்லையா, குண்டு கட்டா தூக்கி வெளியே போட்டாங்க.
வெளியேற்றப்பட்ட பிறகு ஜெயலலிதா சொன்ன வார்த்தை இன்றளவும் என் காதுகளில் கேட்டுக்கிட்டே இருக்கு. என்ன சொன்னாங்க அவங்கன்னா, இனிமேல் எந்த காலத்திலும் நடிகர் விஜயகாந்த் அவர்களோ, எதிர்கட்சி தலைவர் அவர்களோ, அல்லது தேமுதிகவை சேர்ந்த அவருடைய கட்சியை சேர்ந்த ஒருவரோ எம்எல்ஏவாக இந்த அவைக்குள் கால் வைக்க மாட்டார்கள் அப்படின்னு அந்த அம்மா அந்த இடத்தையே அவையிலேயே டிக்ளேர் பண்ணாங்க. எந்த நேரத்தில் அந்த அம்மா சொன்னிச்சோ தெரியாது. பெரும்பாலும் சொல்லுவாங்க, சில நேரங்களில் வார்த்தையை விட்டுறாதீங்க, வார்த்தை கொட்டிட்டா எடுக்க முடியாது, அடிச்சிட்டா கூட வாங்கிடலாம், அந்த வலி போயிடும். ஆனால் வார்த்தை சொல்லால் சுட்டால் அது ஆறவே ஆறாதுன்னு சொல்லுவாங்க. நாவினால் சுட்ட வடும் மாறவே மாறாதுன்னுவாங்கல்ல, அது மாதிரி தான் அது. அந்த வார்த்தை அந்த அம்மா சொல்லிட்டு, அந்த அம்மாவும் இப்போ இல்லை, அந்த அம்மாவுடைய மரணம் பல ஆண்டுகள் ஆயிடுச்சு, அவங்க மறைந்து பல ஆண்டுகள் ஆயிடுச்சு. ஆனாலும் அவர்கள் பேசிய வார்த்தையினுடைய வீரியம் இன்னைக்கும் இருக்கு. அவங்க அன்னைக்கு சட்டசபையில் என்ன வார்த்தையை சொன்னாங்களோ, அவர்களுக்கு பிறகு எத்தனையோ தேர்தல்களை சந்தித்து விட்டது தேமுதிக கட்சி. கழுத தெரிஞ்சு கட்டருமான கதையா அவர்களை வாக்கு வங்கி சிதைக்கப்பட்டிருக்கிறத தவிர ஒரு எம்எல்ஏவை கூட அவங்களால் வெற்றி பெறவே முடிய வைக்கல. கிட்டத்தட்ட 96ல் ஆரம்பிச்ச கட்சிங்க அது. 96ல் ஆரம்பிச்சு 2006ல் ஆரம்பிச்ச கட்சி அது. 2006ல் ஆரம்பிச்சு 2006ல இருந்து இப்ப வரைக்கும் ஒரு 20 வருஷம் அவருடைய டிராவல். சட்டமன்ற, அதாவது அரசியல் கட்சி வரலாறாக தேமுதிக ஆரம்பிச்சு 20 ஆண்டுகளை கடந்திருக்கிறது. இந்த 20 ஆண்டுகள்ல ஒரு எம்எல்ஏ எம்பியை கூட பெறாத ஒரு கட்சி. எம்பி அக்கௌண்ட் ஓப்பனே பண்ணல, பார்லிமெண்ட்டுடைய கணக்கே துவங்காத ஒரு கட்சி 20 வருஷமா சீட்டை தேய்ச்சிக்கிட்டு இருக்குது. விஜயகாந்த் இருக்கிற வரைதான் அந்த கட்சிக்கு செல்வாக்கு இருந்துச்சு. இன்னைக்கு அந்த செல்வாக்கெல்லாம் ஒன்றும் கிடையாது. யாரும் அவங்களுக்கு நம்ப தயாரா இல்லை. சுதீஷை நம்ப தயாரா இல்லை, பிரேமலதாவை நம்ப தயாரா இல்லை, விஜய பிரபாகரன் நம்ப தயாரா இல்லை. ஏன்னா விஜய பிரபாகரன்லாம் தன் வயதுக்கு மீறிய பேச்சு பேசுறாரு. அதெல்லாம் அரசியல் எடுபடாது. ஆனா பேச கத்துக்கிட்டது உண்மையிலே அது நமக்கு நல்ல விஷயம். ஆனால் அது அரசியல் கத்துக்கிட்டு படிப்படியாக யாருக்கு என்ன மரியாதை தரணும், என்ன பேசணும், மக்கள் மத்தியில் என்ன மாதிரியான வார்த்தைகள் நம்ம பயன்படுத்தணும். எல்லாரும் விஜயகாந்தா மாறிட முடியாது. விஜயகாந்த் பிள்ளையா இருந்தா விஜயகாந்த் ஆயிட முடியுமா? விஜயகாந்த் பிள்ளையா இருந்தா கூட விஜயகாந்த் ஆக முடியாது. அவருடைய தகுதி அவருக்கு தான். பிரேமலதா பேசுகிற பேச்சும் விஜய பிரபாகரன் பேசுகிற பேச்சும் அவர்களுக்கு இருக்கிற அந்த கான்பிடென்ட் லெவல்னு ஒன்று சொல்லிட்டு அவங்க தப்பிப்பாங்க. ஆனால் இது ஆணவத்தினுடைய உச்சமா பேசுற பேச்சு. அது மக்கள் மன்றத்தில் எடுபடாது. அதனாலதான் அவர்களுக்கு தொடர் தோல்விகள். ஏன்னா எடுக்கிற முடிவுகள்லாம் தப்பா எடுக்கிறாங்க. பணபேரம் வந்தா மாறிடுறாங்க. இன்னைக்கு அவங்க இவ்வளவு நாளை இழுத்துக்கிட்டு இப்ப மிகப்பெரிய விஷயத்த பண்றாங்க. இன்னைக்கு பண்ண போறாங்க. என்ன பண்ண போறாங்க தெரியுமா? 234 தொகுதிக்கும் வேட்புமனு வாங்க போறாங்களாம். கூட்டணி கட்சியை நான் இருக்க போறேன், மாவட்ட செயலாளருக்குலாம் நான் ஓட்டு கேட்டேன், அவங்களாம் ஓட்டு பெட்டியில போட்டாங்க, யார் யாருக்கு யாரோட கூட்டணி அமையணும்னு ரகசிய சீட்டு போட்டிருக்காங்க. அதெல்லாம் நான் எடுத்து படிச்சு பார்த்துட்டேன். அவர்கள் விரும்புகிற கூட்டணி அமைப்பேன்னு ஒரு பக்கம் சொல்லி ஊர் முழுக்க பிரச்சாரம் பண்ணிட்டு இருக்காங்க. இன்னொரு பக்கம் 234 தொகுதிக்கு வேட்புமனு வாங்குறாங்களாம். அப்ப அந்த வேட்புமனு வாங்குறதுன்னா என்ன அர்த்தம்? குறைந்தபட்சம் ஒரு வேட்புமனுக்கு 10,000 ரூபாய் வசூல் பண்ணுவாங்க இந்த அம்மா. கணக்கு போட்டு பாருங்க, எத்தனை லட்சங்களை எத்தனை கோடிகளை வசூல் பண்றதுக்கு பிளான் வச்சிருக்காங்கன்னு. ஒரு மிகப்பெரிய ஸ்கேமுங்க. அரசியல் கட்சி ஆரம்பிச்சாலும் இதெல்லாம் செஞ்சிடலாம், யாரும் கேட்கலாம் முடியாது. வேட்புமனி அவங்க எவ்வளவு வைக்கணும், விலைக்கு வேணா விற்கலாம். அதை அவர்கள் முறையாக கணக்கு காமிக்கணும். ஆனா காட்டுவாங்களான்னு தெரியாது, ஏதாவது ஒரு கணக்குல காட்டிடுவாங்க. இப்ப இன்று முதல் 234 தொகுதிக்கும் விருப்ப மனுவை வாங்குவதற்கு, விருப்ப மனுனா ஒருத்தனா கொடுப்பான், ஊர்ல இருக்கிற எல்லாரும் கொடுப்பான். போதா குறைக்கு எங்க தொகுதியில அந்நியார் நிக்கணும்ட்டு அங்க ஒரு 10-20 பேர் ஒரே தொகுதிக்கு பணம் கட்டுவாங்க. சுதீஷ் நிக்கணும்னு பணம் கட்டுவாங்க, விஜய பிரபாகர் நிக்கணும் பணம் கட்டுவாங்க, இந்த குடும்பம் நிக்கணும்னு சொல்லி பல பேர் பல இடங்கள்ல. இப்ப 234 தொகுதியும் கிட்டத்தட்ட ஒரு 5000 வேட்புமனு கூட வரலாம், 1000 வேட்புமனு கூட வரலாம், இல்ல வராம கூட போகலாம். அவங்களுக்கு தெரியும் நம்ம பணம் கட்டுறது கௌரவத்துக்காக கட்டுறோம், ஜெயிக்க முடியாது, எம்எல்ஏ சீட்டு நின்னா கூட தோத்துருவோம்னு தெரியும். அதனால அது என்ன நடக்கும்னு தெரியாது. ஆனால் பணம் 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 இதுதான் பிரதானமான தாரக மந்திரமா இருக்குது தேமுதிகவுக்கும் பிரேமலதாவுக்கும் விஜய பிரபாகரனுக்கும் சுதீஷுக்கும். அதனாலதான் அவங்க எதையெல்லாம் இப்ப நீங்க கூட்டணி முடிவாயிடுச்சுன்னு வச்சுங்களேன். இப்ப ஏதோ ஒரு கூட்டணி முடிவாயிடுச்சு, அதிமுகவோ திமுகவோ தாவேகாவோ எங்கேயோ ஒரு இடத்துல அவங்க போய் ஐக்கியமாயிட்டாங்கன்னா என்ன சீட்டு, சிங்கிள் டிஜிட்ல 5 சீட்டு கொடுப்பான், 6 சீட்டு கொடுப்பான், 10 சீட்டு கொடுக்குறாங்கன்னு வச்சுங்களேன். 10 சீட்டு கொடுக்குறாங்கன்னா அந்த 10 தொகுதிக்கு மட்டும் தான் விருப்பம் பண்ண வாங்க முடியும், 234 தொகுதி வாங்க முடியாது.
அதனால முன்னாடியே அந்த அம்மா எல்லாத்தையும் வாங்கிடுது. வாங்கிட்ட பிறகு ஏதோ கூட்டணியில் சேர்ந்துடும். ஒரு 5 சீட்டோ 6 சீட்டோ வாங்கிச்சுன்னா பணம் கட்டினவன் நான் பணம் ஏமா என் தொகுதிக்கு நீ சீட்டு நிற்கவே உள்ளம்மா பணத்தை திருப்பி கொடுன்னு கேட்பானா எவனாது? கட்சிக்காரன் கேட்பானா? கௌரவத்துக்கு விட்டுருவான்ல. அப்ப பல கோடிகளை சுருட்ட திட்டம். இதுதான் அவங்களுடைய பிளான். புரியுதா இப்ப உங்களுக்கு? இது தேமுதிகவோட ஆட்டங்காட்டுற வேலையோட அடுத்த கட்ட. இதெல்லாம் வந்து திமுகவோ அதிமுகவோ வேடிக்கை பார்த்துக்கிட்டு இருக்கு. நீ வா என்னன்னா விருப்பம் வாங்கி ஏதோ ஒன்று பண்ணு, நாங்க டோரை க்ளோஸ் பண்ணிட்டோம், பார்க்கலாம் பொறுமையா அப்புறம் பார்த்துக்கலாம் அப்படின்னு தனித்து விடப்படுகிற நிலைமையில தான் இப்ப தேமுதிக இருக்கு. தனித்துன்னா டெபாசிட் கூட வாங்காது, அது வேற விஷயம். என்ன நடக்குதுன்னு பொறுமையா பார்க்கலாம். இதுக்கடையிலேயே ஏற்கனவே சொன்ன மாதிரி தாவேகா வந்து அவர்களும் 234 தொகுதிக்கு ஆளை பிடிக்கிற வேலையை பார்த்துட்டாங்க. முன்னாடி நான் சொல்லியிருந்தேன் ஒரு தொகுதிக்கு 1 கோடி ரூபாய் டெபாசிட் கட்ட சொல்றாங்கன்ட்டு. இப்ப அதை இன்னும் கூடுதலாக உயர்த்தி விட்டார்களாம். ஒரு தொகுதிக்கு 2 கோடி ரூபாய் வேணும். 2 கோடி எவன் கட்டுறானோ அவனுக்கு தான் சீட்டு. அது இல்லாம தொகுதிக்கு செலவு பண்றது தனி காசு. அப்புறம் புசிக்கு கொடுக்க வேண்டிய கட்டிங் தனி, நம்ம ஆதரவு கொடுக்க வேண்டிய கட்டிங் தனி, இதெல்லாம் தனித்தனி. இதெல்லாம் தாண்டி தான் அவங்களுக்கான இடம் கிடைக்கும், சீட்டு கிடைக்கும்னு சொல்றாங்க. இடையில விஜய் எந்த தொகுதியில நிற்பார் அப்படின்னு எல்லாரும் ஆர்வம் சொல்லிட்டு இருக்காங்கல்ல. நமக்கு தெரிஞ்ச வகையில எந்த தொகுதியிலும் நிற்க மாட்டார். அவர் எலெக்ஷன்லேயே நிற்க மாட்டார். அதான் அவர் இப்போ யோசித்து வச்சிருக்க விஷயம்னு சொல்றாங்க. என்ன காரணம்னா தேர்தலில் நின்றால் தோற்று விடுவோம்னு தெரியும். தோத்து போயிடும், தெரிஞ்ச பிறகு அவனை நிற்பானா? வாய்ப்பு இல்லை. அதான் விஜயனோட நிலைமை. இதே மாதிரி எலெக்ஷன் நிற்காம தப்பிச்சு போறதுக்கு நிறைய பேர் முடிவெடுத்துட்டு சில பேர் அனௌன்ஸே பண்ணிட்டாங்க. டிடிவி தினகரன் இந்த தேர்தல் நிற்க மாட்டேன்னு சொல்லிட்டாரு. அண்ணாமலை எனக்கு அப்பாவை பார்த்துன்னு உடம்பு சரியில்லை, அதனால தேர்தலில் சீட்டு கொடுப்பாங்களா கொடுக்க மாட்டாங்களான்னு 2வது விஷயம். நான் எந்த பதவியோ எந்த பொறுப்பையும் ஏற்றுக்க முடியாதுன்னு சொல்லி கொடுத்த பொறுப்பை திருப்பி கொடுத்துட்டு எஸ்கேப் ஆகுறாரு. அண்ணாமலை பேக் அடிக்கிறாருன்னா ஏதோ ஒரு சதி திட்டம் இருக்குன்னு அர்த்தம். என்ன பண்ண போறாரு? எப்படியும் பூனை குட்டி வெளியே வந்துடும் வச்சுங்க. வந்தால் அது குறித்து நம்ம அது என்ன ஏதுன்னு விசாரிச்சு மீண்டும் உங்களை சந்திக்கிறேன். இந்த வீடியோவை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துக்கிட்டு இருக்கிற அன்பு நண்பர்கள் சப்ஸ்கிரைப் பண்ணி பார்த்தீங்கன்னா இந்த சேனலுடைய வளர்ச்சிக்கு மிக பிரயோஜனமாக இருக்கும். வேறொரு சந்தர்ப்பத்தில் வேறொரு வீடியோவில் சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.